ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, தமிழ் மாதம் 8வது மாதமான கார்த்திகையுடைய 17ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் திருக்கார்த்திகையானது வருது. திருக்கார்த்திகை தீப திருநாளான நாளை நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாத 3 தவறுகள் இருக்குது. அந்த தவறுகள் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த 3 தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 8வதாக வரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதத்துடைய சிறப்பே கார்த்திகை தீபம்தான். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும். இந்த வருடத்துடைய கார்த்திகை தீபமானது டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான நாளில் கார்த்திகை தீபமானது இந்த வருடம் வருது. ஸோ கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்படும். அதை தொடர்ந்து நம்மளுடைய வீடுகள்லையும் தீபமானது ஏற்றப்படும். ஸோ இந்த தீப திருநாளில் பெண்கள் சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் கார்த்திகை தீபத்தில் இந்த 3 தவறுகளை தவறி கூட செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. மீறி செய்தால் மர்மமான முறையில் நமக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லப்படுது. அதனால் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தவறுகளை பற்றி தெரிஞ்சு இந்த தவறுகளை இந்த ஒரு நாள் செய்யாமல் இருங்க. சரி, வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். நாளைய தினம் திருக்கார்த்திகை தீபமானது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்பட இருக்கு. நம்மளுடைய வீடுகள் எல்லாமே தீப ஒளியில் அப்படியே ஜொலிக்க போகுது. இந்த தீப திருநாளில் நம்மளுடைய வீட்டில் தவறையும் கூட இந்த 3 தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க தேவர்கள். ஸோ தேவர்கள் சொன்னதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தவறுகளை செய்யாமல் இருங்க. அது என்னென்ன தவறுகள் என்பதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிந்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான ஒரு ஆன்மீக வீடியோ தான் இந்த வீடியோ. கார்த்திகை தீபமான நாளை நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் மாத விளக்கு ஆகிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி நம்மள நிறைய பேர் மனதில் இருக்கோ. அதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாளை நாள் செய்யக்கூடாத 3 தவறுகள் ஃபஸ்ட்டு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல் தவறு, நாளை நாள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டு கார்த்திகை தீபமான நாளை நாள் வீட்டில் விளக்கு ஏற்றாமல் வீட்டை பூட்டி விட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது. நீங்கள் நாளை கார்த்திகை தீபத்தில் ஏதாவது ஆன்மீக ரீதியான வழிபாட்டிற்காக வெளியிடங்களுக்கு கோவில்களுக்கு செல்வதாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி உங்கள் வீட்டு நிலைவாசலையாவது கட்டாயம் 2 விளக்கு ஏற்ற வேண்டும். உங்கள் வீடு கார்த்திகை தீபத்தான நாளை நாள் இருள் அடைந்து இருக்கவே கூடாது. இதுதான் நாளை நாள் முதல் விஷயமாக சொல்லப்படுது. அதாவது நாளை நாள் எக்காரணத்தை கொண்டு கார்த்திகை தீபமான நாளை நாள் வீட்டில் விளக்கு எரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது விஷயம், கார்த்திகை தீபமான நாளை நாள் நீங்கள் வழிபாடு எதுவும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் விளக்கு மட்டுமாவது ஏற்றி வைத்துவிட்டு நாளை ஒரு நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்துக்கு மேல் கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது என்று இரவு வெளியிடங்களுக்கு சென்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நாளை நாள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. கார்த்திகை தீபத்துக்கு நிறைய பேர் நாட்டு கார்த்திகைன்னு சொல்லி கறி எடுக்கிறது இருக்குது. ஸோ நாளை நாள் மெயின் கார்த்திகைங்கிறதுனால அசைவம் சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது.
மீறி அதை செய்தால் ரொம்ப ரொம்ப பாவம். நீங்கள் நாளை நாள் கோவிலுக்கு போகாமல் கூட இருங்க, ஆனால் வீட்டில் நாளை நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நாளை நாள் அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும். ரெண்டாவது விஷயம் இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நாளை நாள் மூன்றாவது என்ன விஷயங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீபமான நாளை நாள் முடிந்தவரை அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் மட்டும் வாங்காதீங்க. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நாளை ஒரு நாள் கடன் வாங்காதீங்க. மளிகை கடையில் ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தால் கூட கடன் வைக்காம காசு கொடுத்து வாங்குங்க. ஏன்னா நாளை நாள் ரொம்ப 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 நல்ல நாள். நல்ல நாளில் கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல. அதனால தான் கடன் வாங்காதீங்க என்பதை சொல்கிறேன். முடிஞ்ச அளவு நாளை நாள் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு வெளியிடங்களுக்கே போகாமல் இருங்க. தீபம் திருநாளில் நம்ம செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை நாளை நாள் பின்பற்றுங்க. கண்டிப்பாக இந்த 3 விஷயங்கள் பின்பற்ற உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நாளை நாளை மட்டும் தயவு செய்து சாதாரண நாளாக கன்சிடர் பண்ணிடாதீங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான நாள் நாளை நாள். அப்புறம் மாத விளக்கான பெண்கள் நாளை நாள் கார்த்திகை தீபத்தில் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் வாங்க. மாத விளக்கு அப்படிங்கிறது இது இயற்கையாகவே கடவுள் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கார்த்திகை தீபமானது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் மாத விளக்கு நாளை நாள் ஆகிவிட்டால் வீட்டில் விளக்கேற்றலாமா என்ற சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்துக்கான விடையை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இருண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறாங்க. அதன்படி உங்கள் வீட்டு பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் வீட்டில் மற்றவர்கள் இருப்பாங்கல்லவா, அவர்கள் வீட்டில் தாராளமாக விளக்கேற்றி பூஜரையில் வழிபாடு செய்யலாம். பூஜரையில் மற்றவர்கள் விளக்கேற்றுங்க. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கேற்ற வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களுக்கு உதவிக்கு வரமாட்டார்கள் என்கூடிய பட்சத்தில் மாதவிலக்கான பெண்களே பூஜரைக்கு செல்லாமல் பூஜரையில் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் விளக்கு திரி இதையெல்லாம் தொடாமல் விளக்கேற்ற தேவையான பொருட்களை எல்லாம் புதுசாக கடையிலிருந்து வாங்கி பூஜரை தவிர வீட்டின் மற்ற இடங்களில் விளக்கேற்றலாம். ஆனால் மாதவிலக்கு சமயத்தில் பயன்படுத்திய மண் அகல் விளக்கு எண்ணெய் திரி இவை எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு போய் பூஜரையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது. அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த சலுகை மாதவிலக்கான பெண்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு மட்டுமே உண்டு, மற்ற இதுக்கு கிடையாது. குறிப்பாக இதை தெரிஞ்சுக்குங்க. எக்காரணத்தை கொண்டு கார்த்திகை தீப திருநாள் அன்று உங்களுடைய வீட்டை இருளில் மட்டும் சூழ விடக்கூடாது. மின் விளக்குகள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தன்று கட்டாய வீட்டில் 2 மண் அகல் விளக்குகளாவது ஏற்றியாக வேண்டும். ஆன்மீக சார்ந்த இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தெளிவாக இந்த வீடியோவில் இதெல்லாம் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ மாதவிலக்கான பெண்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எந்த 3 தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை பற்றி இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க டேட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பூஜரை தவிர வீட்டில் மற்ற இடங்களில் தாராளமாக விளக்கேற்றுங்க. ஆனால் விளக்கேற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் திரி விளக்கு இது எல்லாம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கணும். அப்புறம் நீங்கள் இதை பூஜரையில் எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாது. நீங்கள் மாத விளக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணிடணும்.
ஆனால் பூஜரைக்கு மட்டும் கொண்டு போகக்கூடாது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறணுங்கிறதுனால தான் இதை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். இதே போல் இன்னும் நிறைய வந்து கார்த்திகை தீபத்தை பற்றி இன்ட்ரெஸ்டான தாள்கள்லாம் வந்து வரும். அந்த தாள்களை எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.